ஆத்ம நண்பர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். நம்மிடம் தேவைக்கு அதிகமான பணம் இருக்கும் பொழுது அதை துன்பப்படுகிறவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய பயன்படுத்த வேண்டும். அதில் எப்போதும் உறுதியான உள்ளம் படைத்தவராக இருக்க வேண்டும். நம் தேவைகள் நிறைவுற்ற போதும் கூட இன்னும் நம் குழந்தைகளுக்கு பணம் சேர்த்து வைக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்க ஒருபோதும் இடம் தரக்கூடாது. ஒரு கடைக்காரன் அன்றைய நாள் முழுவதும் வியாபாரம் செய்துவிட்டு கடையை மூடும் பொழுது அன்று நடந்த வியாபாரம் முழுவதையும் கணக்கு பார்த்து தன்னுடைய வருமானம் எவ்வளவு என்பதனை பார்ப்பான். அதுபோல நாம் நல்ல கர்மங்களை செயல்களை செய்து முடித்துவிட்டு இன்று ஏதேனும் ஒரு நல்ல செயல் செய்திருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்பது நம் மனதை தூய்மைப்படுத்தும். ஈசனை துணைக்கு வைத்து கொண்டு நாம் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பது உண்மைதான். அதற்காக நாம் செய்யும் செயல்களுக்கான தீய விளைவுகளுக்கு ஈசன் பொறுப்பேற்க மாட்டான். எனவே அவனை துணைக்கு வைத்து கொண்டு நல்ல செயல்களையே நாம் செய்ய வேண்டும். ஒருவன் தமது அன்றாட உலக நியமங்களுக்காக துன்பங்களையே அனுபவிக்க வேண்டி வந்தால் கூட இந்த உயிரை தானாக மாய்த்து கொள்ள எண்ணலாகாது. அத்தகையவர்கள் மீண்டும் பிறப்பெடுத்து இவ்வுலக வினைகளை முடித்தே ஆக வேண்டும். எனவே இறைவனை துணைக்கு வைத்து கொண்டு எப்பொழுதும் செயலாற்றி கொண்டு இருங்கள். அவனே வந்து உங்களை அழைத்து செல்ல வருவான். உங்கள் கடமைகளை முடிக்க தவறாதீர்கள். தன் கடமைகளை சரிவர செய்பவனோடு இறைவன் உடன் இருக்கின்றான் என்பதனை ஒருபோதும் மறவாதீர்கள். அவனை ஜோதி வடிவமாக தரிசிக்க உங்களாலான முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள். நீங்களும் ஜோதி வடிவமானவர் என்பதனையும் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் உலகச் செயல்களை செய்யுங்கள். நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம்.